நீங்கள்லாம் வந்து உங்கள் அலுவலகம் விட்டுட்டு இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி இது ஒரு விதமான மக்கள் பணி செய்யணுங்கிற ஆர்வத்தில் அவர் கணேசன்ஜி அவர்களோ அவங்க குமார் தாஸ் பாண்டியன்ஜி இவங்களோடெல்லாம் அவர் சண்முகன்ஜி கிருபாசங்கர் இவங்களோட வழிகாட்டுதலில் நம்பி நீங்கள் காலையில் இந்த மாதிரி நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு முதற்கண் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஏன்னா என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் இதில் வந்து நான் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவானதுன்னா, அவங்க கணேசன்ஜி வந்து அவங்க தாஸ் பாண்டியன் மூலமாக என்னை வந்து சந்தித்தாங்க. என்னை வந்து சந்திச்சுட்டு ஏதோ ஒருத்தரை பார்க்க போகிறோம், ஒரு விஷயம் தெரிஞ்சால பார்க்க போகிறோம், இல்லை ஓரளவுக்கு உலகத்துக்கு தெரிஞ்சால பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் வந்து என்னை வந்து சந்திச்சாதாங்க. ஆனால் அந்த சந்திப்பில் என்ன நடந்ததுன்னா, ஒரு மேஜிக் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, நான் இறைவன்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு இருந்தேனோ ஒரு வாரமாக அதுக்கு வந்து தீர்வாக தான் ஒரு கணேசன் ஐயா வந்து என்னை பார்த்தார். அது வந்து அதுக்கு நான் இறைவனுக்கு இங்கே நன்றி தெரிவிக்கிறேன். அதை தாண்டி அவங்க டாக்டர் பழனிதுரைஜி அவங்கள பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா பாண்டிதுரைஜியை பற்றி எனக்கு வந்து கணேசன்ஜி தான் ஃபோன் மூலமாக சொன்னாங்க. எனக்கும் காந்தி கிராமத்துக்கும் அதிகப்படியான நெருக்கம் உண்டு. இப்போ இருக்க சான்சலர் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். ஆனால் அதை தாண்டி நான் சின்ன வயசுலேருந்தே காந்தி கிராமத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்ன காரணம்னா, நான் புதுக்கோட்டையில் பிறந்து வளர்ந்தேன், திருச்சி புதுக்கோட்டையில். அந்த புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா, காந்தி கிராமத்து பீப்புள்னால் வந்து ஒரு மாவட்டம் உருவாக்கும் போது அதுக்கு வேணுங்கிற சில செயல் திட்டங்கள்லாம் செய்யும்போது, நாங்கள் காந்தி கிராமத்துலேருந்து வந்து இந்த செயல்படுத்துகிறோம். காந்தி கிராமத்துலேருந்து வந்து செயல்படும் போது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, காந்தி கிராமம்னா ஏதோ காந்தியோட ஊருன்னு தான் நினச்சேன் அந்த சின்ன வயசில். எனக்கு அதை தாண்டி ஒன்றும் புரிதல் இல்லை அந்த வயசில். ஆனால் அதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய உழைப்பு உயர்வு இருக்குது. ஐயா அவங்க வந்து பழனிதுரைஜி அவர்கள் வந்து இது மாதிரி பஞ்சாயத்து ராஜுங்கிற ஒரு ஆக்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு பின்பலமாக உழைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கவுன்சிலர்கள், இவ்வளோ வார்டு மெம்பர்கள், இவ்வளோ தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறதுக்கு அவருக்கு நான் இங்கே வந்து என் சிறந்தாழ்ந்து என் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். ஒரு மனிதன் பிறந்தானா அவன் தன்னோட இனத்துக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு போகணும். சும்மா படித்தோம், வேலை பார்த்தோம், சம்பாரித்தோம், குடும்பத்தை பாதுகாத்தோங்கிற உணர்வெல்லாம் தாண்டி சமுதாய பணிங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லோரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சமுதாய பணினா ஏதோ சோஷியல் ஒர்க்காக செய்கிறது மட்டும், அதாவது 4 பேருக்கு உதவி செய்கிறது, 4 பேருக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு சந்தோஷப்படுறது, இந்த லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்பு, இந்த மாதிரி ஒரு முயற்சியாக தான் மக்கள் மனசில் ரொம்ப அதிகமாக பிரபலியமாகிருக்கு. ஏன்னா லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் அது ஒரு நிர்வாகத்திறனோட ஒரு இம்போர்ட்டடு இயக்கம். அதெல்லாம் நம்ம நாட்டு சம்மந்தப்பட்டதே இல்லை, லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பெல்லாம். ஆனால் இந்த பஞ்சாயத்து ஆக்டுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம மண் சார்ந்தது, நம் இனம் சார்ந்தது, நம் மனிதத்தை சார்ந்தது, நம்மளோட தலைமையில் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக அமைஞ்சது அது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான செயலை செஞ்ச அவங்க டாக்டர் பழனிதுரைஜி இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்தது வரம்னு தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி ஒன்ஸ் அகெயின். அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் சேவா விஜயை பற்றி இப்போ தான் அறிமுகமானது. ஆனால் அவரும் நானும் பேசும்போது நிறைய எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, எண்ணத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறத பார்த்தேன். ஏன்னா நான் வந்து 1994-95 grandmaremedies.comனு ஒரு வெப்சைட் பண்ணியிருந்தேன். அந்த வெப்சைட்டை முழுக்க இந்த மாதிரி இயற்கை அதாவது மருந்தே உணவு பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணி ஒரு சிப்ரியாட் கம்பெனிக்கு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 22,000 ஆயுர்வேதம், யுனானி, சித்தா இது மாதிரி மருத்துவர்களை ஒன்று சேர்த்து அதை பண்ணி கொடுத்துருந்தேன். அதை இன்றைக்கி இவரோட அவங்க விஜய்ஜியோட பேசும்போது எனக்கு அதை திருப்பி ஞாபகப்படுத்தினதுக்காண்டி மிக்க நன்றி. அவங்களும் நிறைய அரசாங்க தொடர்புள்ள நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க யோகா ரீதியான ஒரு மிகப்பெரிய பணி,
அந்த பணியில் நாங்களும் சேர்ந்து கைகோத்து நிறைய செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மைண்ட், பாடி, சோல் இதோட ஒருமைப்பாடு இல்லைன்னா நம்மளோட மனசுலையும் எண்ணத்துலையும் யாராலையுமே முழுமையான ஒரு உணர்வாக செயல்படுத்தவே முடியாது. நம்மளோட பாடி மைண்டு செட் ஆகணும். ஃபஸ்ட்டு பாடி சரியாக இருக்குன்னா, அன்பர்களே கொஞ்சம் அமைதி காத்தா எனக்கு பேசுவதற்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாடிங்கிற விஷயம் நிச்சயம் யோகானால தான் சரி பண்ண முடியும். நம்மளோட பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு நாளைக்கு 20 கிலோ மண் மூட்டையை சுமந்து நடக்கிறாங்க டெய்லி. ஏன் மண் மூட்டையை சுமந்து நடக்கிறாங்கன்னா, அவங்க உடல் பலம் பெறுவதற்கும் நேர்கொண்ட பார்வையை சிறப்பாக நடக்கிறதுங்கிறதுக்காண்டி அந்த முயற்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு கூட ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. மண் மூட்டை சுமக்கும் போது அவர் மனசில் நான் நினைக்கிறேன், மக்கள் சுமையும் சேர்ந்து சுமக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நடப்பாருன்னு எனக்கு தெரியும். அவரோட குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம். அதனால் மக்கள் சுமையும் சேர்ந்து சுமக்கிறோம் அப்படிங்கிற அந்த வழி அவருக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா ஏழைகளோட வழி என்னன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் 25 கோடி பாரதத்தில் வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டாந்து விட்டுருக்காங்க. இப்போ நான் வோக்கல் ஃபார் லோக்கல்ங்கிற ஒரு திட்டத்தை தான் சிறப்பு பணியாக செய்து கொண்டு இருக்கிறேன். அதை பற்றி நான் பேசும்போது, உங்களோட என்ஜிஓ நிறுவனத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. 225 தொண்டு நிறுவனங்கள் சார்ந்த தலைவர்களும் பொறுப்பாளர்களும் மகளிர்களும் தலைவிகளும் உறுப்பினர்களும் இங்கே வந்திருக்கதா சொன்னாங்க. அவங்களுக்கு மீண்டும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேன். இப்போ ஃபண்டமெண்டலாக நீங்கள் எல்லாருமே யாரோ ஒரு அப்பா அம்மா இருப்போம், அவங்களுக்கு குழந்தையாக இருப்போம், ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருப்போம், ஏதோ ஒரு பூமியில் இருப்போம். அந்த பூமி சார்ந்த செயல் சார்ந்த நம்மளோட அனுபவம் சார்ந்த ஒரு செயலில் இருப்போம். நமக்கு வாய்ப்புகள் வந்திருக்கும். அந்த வாய்ப்புகளை எப்படி பக்குவமாக பயன்படுத்தி வெற்றி அடையணுங்கிற முயற்சி தான் எல்லா மனிதனுக்குமே உண்டான ஒரே கருத்து. இதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை நமக்கு. அந்த பார்வையில் நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு மனிதர்கள் நன்மைக்காண்டி செயல்படணும்னு உங்களோட மரபு அணுவில் இல்லைன்னா நீங்கள் என்ஜிஓக்கே வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. மரபு அணுவில் பிறர் நலன் சார்ந்து வாழணும், பிறர் வெற்றிக்காண்டி உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இவ்வளோ பேர் குழுமிங்க உட்காந்துருக்கீங்க. இல்லாட்டி இவ்வளோ பெரிய குழுமம் அமைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த எண்ணம் இருந்தால் தான் இந்த பொறுமை காக்க முடியும். இந்த பொறுமையோடு இங்கே உட்காந்து சிறப்பாக செயல்படணும். ஏதோ சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊரில் போய் அதை செயல்படுத்தணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அப்போ தான் தன்னிச்சையாக செயல்படும். அப்போ மரபு அணுவிலே நீங்கள் நல்லது செய்யணும்னு வந்ததுனால அதுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது சிம்பிள் அண்ட் ஃபார்மேட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம தொடர்ந்து பலவிதமான கருத்துக்கள் உண்டு. என்ஜிஓன்னு ஒரு கருத்து உண்டு, கூட்டுறவுத்துறைன்னு ஒரு கருத்து உண்டு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது நினைக்கிறோம், பிஎல்எஃப்னு நினைக்கிறோம். இப்படி பலவிதமான திட்டங்களில் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணுறோம். இப்போ இருக்க அரசாங்கம் எதை ரொம்ப சீர்தூக்கி பார்க்குறாங்கன்னா, சுதேசிங்கிற விஷயத்தை சீர்தூக்கி பார்க்குறாங்க. தன்னிறைவாகணும், நம்ம நாடு தன்னிறைவாகணுங்கிற ஒரு எண்ணம் தான் மிக சிறப்பான எண்ணமாக அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. 15,000 கோடி 2024-25 செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ஃபண்ட் பண்ணது நம்ம நாடு தமிழ்நாடுக்கு மட்டும் 15,000 கோடி ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் எவ்வளோ பொருளாதார சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு கடந்த 24-25 ஆண்டு மட்டுமே 15,000 கோடி ரூபா கடன் உதவித்தொகை கொடுக்கப்பட்டது. அந்த 15,000 கோடி ரூபா அந்த உதவித்தொகை எப்படி பயன்பாட்டுக்கு இருந்தது? ஒரு பெண்ணோட வாழ்க்கையோ ஒரு இளைஞரோட வாழ்க்கையோ செல்ஃப் சஸ்டெயின்டாக ஆச்சா அப்படின்னா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஆகலை. நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் டெஃபினட்டாக ஆகலை. அந்த 15,000 கோடி எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கோ தன்னிறைவுக்கோ இல்லை ஜிடிபியோட குரோத்துக்கோ எந்த விதத்துலையுமே அந்த 15,000 கோடி பயன்படவே இல்லை. மெஜாரிட்டி அந்த 15,000 கோடி எப்படி பயன்பட்டுருக்குன்னா, தவறாக நினச்சிக்க வேண்டாம் யாரும், இதுதான் எங்களோட ரிசர்ச்சோட ஃபைண்டிங். நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி தான் ஆகணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். 6% வட்டிக்கு வாங்கி 24% வட்டிக்கு கொடுத்து மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்தை உருவாக்கி இருக்க ஒழிய வாழ்வாதாரம் வளர்க்கக்கூடிய விஷயங்களை அதை செயல்படுத்தவே இல்லை.
இதில் நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு பஞ்சாயத்தாக போய் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. வி ஹேவ் அ ஹியூஜ் அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஏஐயில் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஏஐங்கிற விஷயம் நிறைய பேர் பக்கம் உங்களுக்கு காதில் பட்டிருப்பீங்க. அந்த ஏஐ பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்தை இப்போ போய் ரிசர்ச் பண்ணும்போது வாட் அவர் ஃபைண்டிங் 250 வீட்டில் மிகப்பெரிய 3 வட்டிக்கு வாங்கின கடத்தை 2 வட்டிக்கு கடை வாங்கி அடைச்ச கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்க ஒழிய, ஆனால் அவங்களோட மாதாந்திர வருமானமே இல்லை. இந்த ஏஐ ஃபைண்டிங்கை வச்சுட்டு தான் நாங்கள் என்ன ஒரு சீரியஸ் முடிவு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தமிழ் தமிழ் மண்ணை நேசிக்கிறவனா, தமிழ் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற மனிதனா, எனக்கு எதில் ரொம்ப வருத்தமும் ஒரு கோபம் கூட இருக்குது. என்ன கோபம் இருக்குன்னா, 1,16,00,000 பேர் நம்ம தமிழ்நாட்டில் வெறும் தன்னோட இரத்த விருத்திக்கு உணவுக்காண்டிய ரத்தம் டெய்லி சிந்திக்கிட்டு இருக்கான். அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இரத்த விருத்தி, நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டா தான் நமக்கு இரத்த விருத்தி வரும்னா, அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு மட்டுமே உழைச்சி உயிர் வாழ்கிற கூட்டம் 1,16,00,000 பேர் தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம என்ன பெரிய மாடர்ன் ஆகிட்டோம்? தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட் ஆயிடுச்சு, தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் வலிமையாக இருக்குது, நம்ம குழந்தைகளை படிக்க வச்சுட்டோம், அது வச்சுட்டோம், இது இவ்வளோதும் பேசிட்டு கீழே 1 கோடி மக்கள் வெறும் 3,000 4,000 வாழ்ந்தால் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள்? ஒரு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆனால் நீ 30,000 இல்லைன்னா கட்டு போட முடியாது ஹாஸ்பிட்டலில் போய். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? நம்மளை சுற்றி வெறும் 3,000 4,000 10 பாத்திரம் தேய்ச்சி தான் மகளிர் வாழணும்னு நினைக்கிருக்கு. அதோட இன்னொரு பெரிய குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது, மிகப்பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது. முதியவர்களை பாராட்டி வாழ வைக்கிறதுக்கு இன்றைக்கி பீப்புள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வரோம். நம்ம இனம் அப்படிப்பட்ட இனமே இல்லை. முதியவர்களை பாதுகாக்கிறங்கிற எண்ணம் உள்ள நம்மெல்லாம் கூட்டு குடும்பம் வாழ்ந்த இனம். இது தமிழ் இனம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த இனம். இந்த இனம் இன்றைக்கி அந்த உணர்வே தேஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை எடுத்து பாரதங்கிற கலாச்சாரத்துலேருந்து ஒதுங்கி போய் நமக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கையே நம்ம இழந்து போய் இன்றைக்கி இருக்கிறோம். அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு விதத்தில் கூட நியாயமே இல்லை. நம்ம மக்கள், நம்ம இனத்தோட மக்கள், நம்மளை சார்ந்த மக்கள், உங்கள் என்ஜிஓ சார்ந்த மக்கள் வெறும் சாப்பிட்றதுக்காக வேண்டி தான் உழைக்கிறாங்கன்னா நியாயமா? நம்ம காட்டுமிராண்டியாக இருந்த காலத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் உழைச்சோமா? சும்மா அங்கே போய் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டோம், இங்கே ஒரு ஆடை அம்பு விட்டு சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்றதுக்கு நம்ம வேலை பார்த்ததில் உழைச்சதில் அதுக்கு பிரெயினில் ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம எடுத்துக்கிட்டதே இல்லை. இப்போ சாப்பிட்றதுக்கே ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாழ்கிறதுனா இது என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் சொல்லுங்கள்? இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு யாருக்காவது சந்தோஷம் இருக்கா? இந்த மாதிரி நம்மளோட வாழ்கிற மக்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாமா? தான் ரத்தத்தை சிந்தி வாழலாம, ரத்தத்தை சிந்தி உயிர் வாழ்கிறான். அது எந்த விதத்தில் நியாயம்? இதை மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க சேகரித்து தொடர்ந்து என்ன சொன்னார்னா, மாற்றி யோசிங்கன்னு யோசினது என்னென்னா, உங்கள் மரபணுவில் ஆல்ரெடி நீங்கள் ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற உதவிக்கரத்தோடு தான் நீங்கள் இந்த பிரிவுக்கு, இந்த முயற்சிக்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உட்படுத்திட்டீங்க. அப்படி உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி நம்ம கொண்டாந்து கொடுக்க போகிறோங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ நாங்கள் 600 பொருள்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அக்ரிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா, இந்த 600 பொருள்களில் கிட்டத்தட்ட 300 பொருள்கள் சைனாவிலேருந்து இம்போர்ட் ஆகிற பொருள்களை மட்டும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக, அதாவது செல்ஃப் ஹெல்ப், இந்த உதவிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசாக பிடிக்கிறதில்ல, அதனால் வி வாண்ட் டு சேஞ்ச் இன்ட்டு செல்ஃப் எம்பவர்மெண்ட் குரூப்புன்னு தான் மாற்ற போகிறோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது தவறான வார்த்தையாக நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அதனால் அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, கன்வெர்ட் திஸ் ஆஸ் எ செல்ஃப் எம்பவர்டு குரூப். எம்பவர் பண்ணுங்கள். உதவி என்ன பண்ணுறது? யார் மனுஷன் இந்த நம்ம நாட்டோட வருமானத்தை வாங்கி நம்ம நாட்டு மக்களுக்கே உதவி பண்ணுவோமா? அதில் நியாயமே இல்லை. அதனால் செல்ஃப் எம்பவர்டு குரூப்னு மாற்றுங்க அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டோட அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். லேட்டஸ்ட் சேஞ்ச் செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட் குரூப்பாக எஸ்இஜின்னு மாற்றணும். எஸ்ஹெச்ஜிங்கிறது தப்பான வார்த்தையாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் கன்வின்ஸ் பண்ணுறேன், அரசாங்கத்தை லாஜிக்கலாக கன்வின்ஸ் பண்ணுறேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் ஏதாச்சும் ஒரு விதத்தில் அதை மாற்றுறதுக்கான முயற்சியெல்லாம் நான் பண்ணுவேன். நன்றி. இப்போது இந்த ஒரு 600 பொருட்கள் தயார் பண்ணக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறோம். தொடர்ந்து அவங்க டைரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அமுல்ங்கிற ஒரு டைரி நிறுவனம் இப்போ இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவர் நாயர் கிரியேட் பண்ணது. அதனால் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எவ்வளோ பெருசாக விஸ்தாரமாச்சு, அதுலேருந்து எப்படி வருமானம் வந்ததுன்னு சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு கேரளாவில் ஒரு என்ஜிஓ இருக்குது. அவங்க இப்போவே கொஸ்டின் நான் முடிச்சிடறேன்.
முடித்த பிறகு சரி கேளு. அண்ணன் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு, அவரோட வழியை சொல்ல ஆசைப்பட்றாரு. ஏன்னா அவர் அதில் நிறைய இடர்பாடு பார்த்துருப்பார், அரசாங்கத்தோட தொடர்போ சப்போர்ட்டோ இல்லாதனால அவருக்கு வெறும் செயல்பாடில் வெற்றி அடைகிறத காட்டிலும் அவங்களுக்கு தன்னோட செல்ஃப் எஸ்டீம் கூட நிறைய இடத்துல ஸ்பாயில் ஆகிருக்கும் பாவம். அதனால் அவரோட இதுக்கு நான் வந்து நிச்சயமாக தலை வணங்கி கேட்டுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ கணேசன்ஜிக்கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்கள் நிர்வாக தலைவர்கள்ட்ட பேசி எல்லாத்தையும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட இதையும் ஒரு கருத்தை இப்போ இவர் கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். நான் ஏன் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு அதிகமாக முச்சட்டையாக நான் வந்துங்க கிட்டத்தட்ட நான் நிறையா டெக்னாலஜி பிஸ்னஸ் பண்ணாலுங்க. நான் நல்ல வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுங்க. நிறையா தொழில் சார்ந்து டெக்னாலஜி சார்ந்து இன்றைக்கி நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த யூபிஐயோட முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே நான் தான். 2012 நீங்கள் கூகுளில் போய் என் பேர் போட்டிங்கன்னா நிறைய வரும். அர்ஜுனமூர்த்தின்னு என் பேரை கூகுளில் போட்டு பாருங்கள், ஸோ மெனி ஸ்டோரிஸ் வரும். என் கம்பெனியை $100 மில்லியன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வேணும்னு கேட்டால் 100% கேட்டால் நான் கொடுக்கல. 100% கேட்டானா ஒரு அமெரிக்கன் கம்பெனி கேட்டான்னு நான் கொடுக்க விரும்பலை. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி யூபிஐ வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரிசர்வ் பேங்க் கைடன்ஸ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததில் மெஜாரிட்டி பங்கு எனக்கு இருக்கு. ஐயா வந்து எப்படி பஞ்சாயத்து ஆக்டில் அவ்வளோ அழிச்சாரோ அதே மாதிரி கணேசன்ஜிக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு போல. யாரெல்லாம் பாலிசி மேக்கிங்கில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கார். நானும் ஒரு இன்டைரக்டாக ஒரு பாலிசி மேக்கிங்கில் அதில் இருந்திருக்கேன். அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த இந்தியாவுக்கு இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பெஷல் எக்கானமி ஜோன் கொண்டு வரக்கூடிய அந்த அறிவும் அந்த நாலேஜும் ஷேர் பண்ணது நான் தான். எஸ்இசட் இன்றைக்கி இருக்குது 18 லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருக்குன்னா அந்த கான்செப்டை கொண்டாந்து கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்மங்கிறதுனால மக்கள் நலனில் பாலிசி மேக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு புரிதல் தெரிஞ்ச அர்ஜுனமூர்த்தியாக தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இன்றைக்கி. அதை சார்ந்து தான் செயல்படுறேன். அதனால் நம்ம வந்து ஒரு 20 ஆண்டுகள் அப்பா அம்மாவோட கம்பல்சினஸில் இருந்திருப்போம் எல்லாருமே. இந்த சாப்பிடு, இந்த ட்ரெஸ் போடு, இவனோட பேசு, இவனோட பேசாத, இந்த படிப்பு படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு 20 ஆண்டு நம்ம ஈகோ, நம்ம படிச்சிருப்போம், வீடு வாங்கணும், பங்களா கட்டணும், கார் வாங்கணும், நல்ல மனைவி வேணும், குழந்தை குட்டி வேணும், தொழில் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு நம்ம ஈகோவுக்கு வாழ்ந்துடும். இன்னொரு 20 ஆண்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அதுகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இது மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்கவே யாருக்காண்டியே வாழ்ந்துருப்போம் முடியும், ஒரு காலமும் நமக்காண்டியே வாழ முடியாது. இதுக்காண்டி தான் என் குழந்தைய 2 பெண் குழந்தைகளையும் கூப்பிட்டா, என்னோடய 58 வயசு போது 2 பெண் குழந்தைகளையும் என் மனைவியெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து நான் வந்து என்ன ஒரே தெளிவாக சொன்னேன்னா, நான் இனிமேல் உங்களுக்காண்டி வாழ மாட்டேன், பொது வாழ்க்கை தான், நான் வந்து சோஷியலாக தான் இருக்க போகிறேன். போதும், நான் உங்களுக்காண்டி வாழ்ந்து எனக்காண்டி வாழ்ந்து என் ஈகோக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் இனிமேல் பொது வாழ்க்கையில் தான் இருவேன். உங்களெல்லாம் பார்க்குறதுல நான் எவ்வளோ சந்தோஷம் படைஞ்சிருக்கேன், எவ்வளோ பூரி படைஞ்சிருக்கேன்னு உங்கள் மனசில் தெரியாது. பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லேமா இருந்தேன்னா ஏதோ ஹை ஃப்ளைலாம் நினச்சிக்காதீங்க. நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் தான். அதனால் இந்த கிராம உணர்வு, கிராமத்தோட சித்தாந்தம் என்னங்கிறது முழுசாக உணர்ந்தவன் தான் நானும். ஸோ அந்த ஆங்கிளில் என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லாரோட செயல் திட்டமும் ஆர்வமும் இப்போ எப்படி மாற்றி அமைக்கணுங்கிறது தான் இன்றைக்கி இருக்க சித்தாந்தம். அரசியல் பார்வையில் அரசியல் எந்த மாற்றத்துக்கான வரணும், எந்த மாற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி 10 லட்சம் இளைஞர்களை படிக்க வச்சு நம்ம வெளியே கொண்டு வரோம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் படிக்காமே 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் வெளியே போயிடறாங்க. மிச்சம் இவ்வளோ பேர் வரும். ஆனால் மொத்தமாக நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே, வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு மேலே இல்லை. ஒரு 5 ஆண்டுகள் ஒரு அரசாங்கம் இருந்தால் 50 லட்சம் பேரை உருவாக்கிறோம். ஏன்னா காலேஜெல்லாம் நிறையா கட்டியாச்சு, நிறையா கரப்ஷன் பணம் இருந்து நிறையா தமிழ்நாடு முழுக்க காலேஜ் கட்டிட்டாங்க. எல்லா விதமான பிரிவு படிப்புக்கும் காலேஜ் இருக்குது. எல்லோரும் குறுநில மன்னர்கள் அளவுக்கு மிகப்பெரிய நிர்வாகத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த போட்டி நம்ம நெய்பர்ஸ் என்விங்கிற கான்செப்டில் எல்லாருமே போய் பிள்ளைகளை எப்படியா கடன் கப்பியை வாங்கி படிக்க வச்சிடும். ஆனால் படித்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிளேஸ்மெண்ட் இருக்குங்கிற பிரச்சனை தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளோட சீர் சிறப்பு நம்ம இன்றைக்கி இருக்கிற செயல் திட்டத்தில் இந்த என்ஜிஓலாம் எதை முயற்சி எடுத்துக்கணும்னா, வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய முயற்சி எடுக்கணும்னா நம்ம வந்து வேலை வாய்ப்பை வந்து இனிமேல் வேலை வாய்ப்புங்கிறது வந்து வாய்ப்புங்கிற வார்த்தையை எடுத்து வேலை உத்தரவாதமாக்குறது தான் நம்மளோட பணியாக இருக்கணும்.
வேலை வாய்ப்பெல்லாம் யார் வேணால் பண்ண. வேலை வாய்ப்புங்கிற ஒரு மித்து அது என்ன, 10 லட்சம் படித்த இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி வந்துருச்சு, இந்த கேம்பஸ் சென்ட்ரி வந்துச்சு, இதுக்கு போயிட்டாங்க அதுக்கு போயிட்டாங்கிறாங்க. இப்போ அமெரிக்காவிலே வேலை கொடுக்காம அனுப்பிட்டானா எத்தனை லட்சம் பேர் இந்தியாவுக்கு வர்றது? அவன் டாலரில் சம்பாரித்தவனால எப்படி இந்தியாவில் ரூபாயில் சம்பாரித்து வாழ போகிறான்? இதெல்லாம் பெரிய சிரமங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்மனா இந்த சம்மந்தப்பட்டவங்க, என்ஜிஓ சம்மந்தப்பட்டவங்க, இந்த மாதிரி பொது தொண்டு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம எதை செயலாக்கணும்னா, முழுக்க வேலை உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த விதத்தில் நான் 10 லட்சம் பேரை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இப்போ 10 லட்சம் பேரை உருவாக்கியிருக்கேன். இந்த 10 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் வேலை உத்தரவாதத்துக்காண்டி உருவாக்கி தான் இந்த 600 பொருள் தயார் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்கிறோம். இந்த 600 பொருள் தயார் பண்ணக்கூடிய விஷயங்களை அவர் கணேசன்ஜியும் அவங்க நம்ம தாசனனும் வந்து நம்மளோட பேசும்போது எனக்கு என்ன ஒரு பெரிய புரிதல் வந்தது. அவங்க 2 பேரோட உறவில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, உங்கள் கையிலே இவ்வளோ பீப்புள் இருக்கும்போது என்னோடய 10 லட்சம் வந்து ஒன்றுமே இல்லை, அதை வந்து பெருங்காயமாயிடுச்சு, கடலில் கரைச்ச பெருங்காயமாயிடுச்சு. இவங்க வச்சுருக்க கூட்டம் மோர் தென் 1 crore மேலே வச்சுருக்காங்க. அந்த 1 crore பீப்புளோட உங்களோட வேலை உத்தரவாதத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தா தமிழகத்தோட ஜிடிபி இப்போ 11.16லேருந்து டெஃபினட்டாக இட் வில் கோ டு 14% போயிடும். இதுதான் முயற்சி பண்ண போகிறோம். இந்த கடன் ஸோ இந்த கடன் உருவாக்குறது, இந்த கடனை வந்து தீர்க்கிறது வேலையெல்லாம் நம்ம பண்ணுறதை விட்டுட்டு முழுக்க நம்ம எதை நோக்கி செய்யப்படுறோம்னா வேலை உத்தரவாதத்தை தான் நோக்கி போகிறோம். உங்களை மாதிரி இவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான கமிட்டட் பீப்புள் இருக்கிறதுனால ஜி சொன்ன மாதிரி அஸ்வகந்தா பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இது எல்லாம் எப்படி செயலாக்கமாக உங்களுக்கு பண்ணணுங்கிறத நான் வந்து உங்களோட டாப் டீமோட கலந்து அதை எப்படி செயலாக்கம் பண்ணி உங்களால் அதில் வெற்றி அடைய முடியுங்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா உதவியுமே உங்களுக்கு நான் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த கடமையை நான் நிச்சயம் செவ்வனை செஞ்சு உங்களுக்கெல்லாம் கொடுப்பேங்கிற நம்பிக்கையில் தான் என்னை இன்னைக்கு அழைச்சி பேசியிருக்காங்க 2 பேரும். அதுக்கு மிக்க நன்றி. மேலும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால இன்னொரு சந்திப்பில் மனம் விட்டு பேசுவோம். அது வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும், டெக்னாலஜியாக புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த டெக்னாலஜி ஆங்கிள். நம்ம என்னத்துக்காண்டி இப்போ வந்து ரொம்ப சிரமப்படுறோம், நம்ம நாடு ரொம்ப சிரமப்படுறோம், நீங்களே சிரமப்பட்டிருப்பீங்க. இப்போ குறிப்பிட்ட காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் ஃபோனில் வந்து 1000 ரூபா போட்டேன் 2000 ரூபா போட்டேன்னு வந்து உங்களை வம்புக்கு இழுத்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கி சைபர் செக்யூரிட்டிங்கிறது மேஜர் இஷ்யூ இன்றைக்கி தேதிக்கு. இதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தே லாஸ்ட் ஹெவிலி ஆன் சைபர் செக்யூரிட்டி மேட்ரு. இப்போ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்த பிறகு நம்ம டிஜிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணப்போ அதாவது எப்போதுமே ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெடுதல் கூடவே நடக்கும்னு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம குடும்பத்திலே ஒரு நல்ல குழந்தை இருந்தால் ஒரு வம்பான ஒரு குழந்தையும் பிறக்கும். அது மாதிரி என்னாச்சுன்னா இந்த ஒரு நல்லதோட எப்போதுமே வந்து ஒரு தேவர் இருந்தால் ஒரு அரக்கர் இருப்பாருங்கிற மாதிரி அது வந்துடும், அது இயற்கையில் வந்துடும். இப்போ சார் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நம்ம இஎம்வி கம்ப்ளைன்ஸுன்னு நாங்கள் சொல்லுவோம் டெக்னிக்கலாக, அதாவது மாஸ்டர் விசா கம்ப்ளைன்சஸ். இப்போ மாஸ்டர் விசா கம்ப்ளைன்சஸை வந்து ஸ்லோவாக டிப்ளீட் ஆகும். ஏன் டிப்ளீட் ஆகும்னா ருப்பே தான் அவங்க அதிகமாக க்ரோ பண்ணுவோம். என்ன காரணம்னா ருப்பேயில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டைசேஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம நாட்டில் வெளிநாடுலேருந்து இன்டர்நெட் வழியாக உள்ளே புகுந்து குழப்ப முடியாது. ருப்பே வந்துட்டால் அங்கே வந்து அந்த கம்ப்ளைன்சஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் பண்ண நம்ம நல்லா வந்துடும். அதனால் ருப்பே வழியாக நம்ம நாடு வளரும்போது சுதேசிங்கிற ஒரு ஆங்கிள் வந்துடும். ரெண்டாவது வந்து முக்கியமான கருத்து ஐயா கேட்டதில் ரொம்ப, உங்கள் பேருங்க ஏபி அலெக்ஸ் கேட்டதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எத்தனை கோடி ரூபா இழந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? வெளிநாட்டு அந்நிய செலாவணி ஃபார் மாஸ்டர் விசா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு தெரியுமா? உங்கள் யாருக்காச்சும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கோடி அவங்களுக்கு கமிஷனாகவே போயிட்டுருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ பணமும் நம்ம பணம். நம்மளோட நீங்கள் போய் 10,000 ரூபா செலவு பண்ணி உங்கள் மாஸ்டர் கார்டையோ விசா கார்டையோ தேய்ச்சி
ஒரு ஸ்டோரில் போய் சரவணா ஸ்டோர்ஸ்லேயோ ஏதோ ஒரு நல்லி ஸ்டோர்ஸ்லேயோ போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு அவங்க வந்து முந்தி 2.5% இருந்தது. இப்போ தான் சண்டை போட்டு ரிசர்வ் பேங்க் சண்டை போட்டு இப்போ அது 1.4% கொண்டாந்துட்டோம். அதாவது நீங்கள் 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணால் அவங்களுக்கு 1.4 ரூபா போய் சேர்ந்துடும். 100க்கு 1.4 ரூபா அவங்களுக்கு வெள்ளாட்டாக போய் சேர்ந்துடும். அப்போது அது எந்த விதத்தில் நியாயம்? அவங்க வெறும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி மட்டுமே தே டேக் ஆல் த மணி ஃப்ரம் யூ. நம்ம நாட்டோட பொருளாதாரம் உங்கள் பணம் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம ஏன் குறைச்சி செயல்படுத்துகிறோம்னா உங்களோட ரொட்டேஷனில் ஃப்ளோட் மணி இருக்கணும். இப்போ 1,00,000 ரூபா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களோட வெறும் மளிகை சாமான் பர்ச்சேஸ்லேயே 1,00,000 ரூபா போல் கிட்டத்தட்ட மிச்சப்படுங்கிறது தான் அவங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட கணிப்பாக இருக்குது. அந்த 1,00,000 ரூபா அதிகமாக இருந்தால் நீங்கள் இஎம்ஐ கட்டலாம், ஒரு நகை வாங்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு வரணுங்கிற கான்செப்டில் பண்ணும்போது இந்த ருபே கார்டு வந்துட்டால் நம்ம நாட்டோட வணிபமும் நம்ம நாட்டோட லாபமும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ ருபே கார்டு மட்டும்தான் வெறும் 75 பைசா கமிஷனில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வெறும் ஏன் 75 பைசா மட்டுமே வச்சுருக்காங்கன்னா மெயின் காரணம் என்னென்னா கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால வச்சுருக்காங்க. அதனால் நம்ம நாடு வளர்ச்சிக்கு போகும்போது இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளிநாட்டு கூகுள் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது, எதுவுமே இருக்காது சைனாவில். எல்லாம் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களே தான் அந்த ஊரில் இருக்கும். எதுவுமே அவங்க வந்து வெளிநாடை பார்த்து காப்பி அடித்து அவங்க நாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியை வச்சு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பொருளாதாரத்தை அங்கேயே காப்பாற்றணும். நம்ம நாட்டோட பொருளாதாரம் அந்நிய செலவாணிக்கு வெளியே போக முடியாது. ஆல்ரெடியே நம்ம அந்நிய செலவாணி அதிகமாக வந்து நம்ம டீசல் அந்த பெட்ரோலியம் பர்சேஜிலே நம்ம நிறைய லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ பெட்ரோல் வளம் இல்லாதனால நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கி பண்ணுறோம். அதுவும் இப்போ கேஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக பண்ண நமக்கு பர்ச்சேஸ் ஆஃப் இம்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சு தான் செய்கிறோம். இது செய்வதால் என்ன நன்மைனா நம்ம நாடு ஆல்ரெடியே டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தன்னிறைவான நாடானதுனால கிட்டத்தட்ட பல $1 பில்லியன் நம்ம நாடு சேவ் பண்ணுறதுங்கிறது தான் சாரோட அலெக்ஸோட கொஸ்டினுக்கு ஆன்சர். நன்றிங்க.